மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் ரிஷி தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்போம். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை தற்போது இந்தியா முழுவதும் பரபரப்புடன் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து நமது சென்னை மாவட்டத்தில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை சென்னை லோயலா கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது மத்திய சென்னை வாக்கு எண்ணிக்கை 3 சுற்றுகள் முடிவு பெற்றுள்ளன. 3வது சுற்றின் அதிகாரப்பூர்வமான வாக்கு எண்ணிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அந்த தொகுதிகள் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையை திமுக 4515 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கின்றது. அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் திமுக 4534 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்துள்ளது. எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் 4444 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்துள்ளது. துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் 4237 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறது. ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக 3504 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறது. மேலும் சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் திமுக 5754 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறது. இந்த 3வது சுற்றின் மொத்த வாக்கு எண்ணிக்கைகள் என்று பார்த்தால் திமுக 27088 வாக்குகள் பெற்றுள்ளன. 2வது இடத்தினை பாஜக பிடித்துள்ளது. பாஜக 9949 வாக்குகள் பெற்றுள்ளன. இது மொத்தமாக நடைபெற்ற இந்த 3 சுற்றுகளிலும் திமுக மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் தயநிதி மாறன் 70628 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். மேலும் பாஜக மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் வினோஜ் பி செல்வம் 29546 வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பிடித்து வருகிறார். மேலும் தேமுதிக கட்சி வேட்பாளர் பார்த்தசாரதி 16607 வாக்குகள் பெற்று 3ஆம் இடம் பிடித்து வருகிறார். மேலும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் 6233 வாக்குகள் பெற்று 4ஆம் இடம் பிடித்து வருகிறார். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நவீனுடன் செய்தியாளர் ரிஷி.